என்னமோ காசு இருக்காதா? இதுக்கு ஒரு படத்தை பார்க்கணும், இல்ல ஒரு பொழுதுபோக்கு போயிட்டு வருவோம், மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும், திருவிழாவுக்கு போவோம், போனா ஒரு 50 ரூபா செலவாகுவே, 100 ரூபா செலவாகுவே, நாளைக்கு இருந்தா என் பொண்ணு பஸ் கொடுத்துருக்குவே, இருந்தா என் பொண்ணு ரீசார்ஜ் பண்ணிவிடுவே, எத்தனை குணவட்டங்கள் அந்த அம்மாக்குள்ள ஓடி இருக்கும், அந்த அப்பாக்குள்ள ஓடி இருக்கும். அதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அதைத்தான் நான் முதல் சொல்றேன். அப்படி இல்லைன்னா அந்த வைராக்கியத்துல அவங்க படிக்க தோணும். யாராலுமே முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஏன் ஒரு 55 வயசுல சார் அழகா சொன்னாரு, ஒரு லேடியால சக்சஸ் பண்ண முடியுது இவ்வளவுக்கு வேலைக்கு போயிட்டு. ஏன் நம்ம வேலைக்கு போகாம முடியாது? இங்க சில பீப்புள் இருக்காங்க, சிலர் இருக்காங்க வேலையில 40,000 சம்பளத்தை வேணாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறவங்க இருக்காங்க. 50,000 சேலரி வேணாம்னு சொல்லிட்டு வந்து ஒரு குரூப் 25,000 சம்பளத்துக்கு உட்காந்து படிக்கிறவங்க இருக்காங்க. ஏன்? அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? இல்ல அவங்களுக்கு இதை விட வேற நிறைய காசு தரமாட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி எல்லாம் இல்ல. ஒரு செக்யூரிட்டி இல்ல. நான் இன்னைக்கு 10 வேலையில ஒரு 1,500 ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட எத்தனை நாளைக்கு எனக்கு வேலை கிடைக்கும்? ஒரு கட்டடம் இருக்கிற வரைக்கும் வேலை இருக்கும், அதாவது ஒரு கார்பெண்டர்னா ஒரு கட்டடம் இருக்கிற வரைக்கும் வேலை இருக்கும். அடுத்த நாள் எனக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? ஐடி ஜாப்ஸ் உங்களால சொல்ல முடியுமா? இதுக்கு கண்டிப்பா 10 வருஷம் ஓய்வு வரைக்கும் என்ன வச்சுக்குவான், 60 வயசு வரைக்கும் எனக்கு சம்பளம் தருவான் சொல்லுங்க. ஏன் இன்டர்வியூ ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் 3 வருஷம் அப்ரெண்டிஸா வச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் நீங்க வெளியே போயிருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? குறைந்த சம்பளத்துல எனக்கு வேலை தெரியலனாலும் ஓகே, நான் சொல்றது கேட்க ஆரம்பிச்சா போதும், அப்படிப்பட்டவங்க இருந்தா எனக்கு ஓகே. என்னதுல நான் என்னோட லாபத்தை மட்டும் தான் நான் பார்க்கவே ஒழிய உள்ள உட்கார்ந்து இருக்கிற லாபம் எனக்கு தேவையில்லை. உனக்கு நான் வந்து தொழில் கத்து தரேன், தொழில் கத்துட்டு எங்க போய் தொழில் பண்றது? அதுக்கான சோர்ஸ் எங்க இருக்கு? இதுக்காக தான் நீங்க கவர்மெண்ட் ஜாப் குள்ள போடுறோம். மினிமம் ஒரு ஜாப் குள்ள நீங்க என்ட்ரி ஆக போது இன்றைய சேலரி 22,000 ரூபாய். ஒரு பேசிக்ஸ் குரூப் 4ல நீங்க போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 22,000 ரூபாய். உச்சபட்சமா நீங்க 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த ஜாப்ல இருந்து மேல போலாம். எந்த கவர்மெண்ட் பிரைவேட் செக்டர்ல எடுத்தோடனே 40,000 ரூபாய் தருவான். நீங்க ஒரு லெவலுக்கு மேல போகும்போது உங்க சேலரி ஒரு 1 லாக் வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் வச்சுக்கிற போறது இல்ல. அவனுக்கு யார் ஒருத்தர் தேவையோ அவனை மட்டும் வச்சுட்டு மத்தவங்க வெளியே நிறுத்துவான். ஏன்? என்னால இவ்வளவு ஹை ஸ்கேல் கொடுக்க முடியாது. பட் கவர்மெண்ட்ல அப்படி இல்லையே. நான் ஜாயின் பண்ணும்போது எவ்வளவு சேலரி வாங்குவீங்க? வெளியே சொல்லல, அப்படி இல்ல. 17,300 வாங்கி இருக்காங்க. எப்போ? 2012ல. இப்ப அவங்க சேலரி எவ்வளவு? 46 செல்ல கொடுத்து எல்லாம் போங்க 46 செல்ற. ஓகே, அப்படி இருக்கும்போது அவங்களோட சேலரி ட்ராக் பாருங்க. 8 கமிஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் என்னோட கணிப்பு ஒரு 60 வந்துடும். 8 கமிஷன் அடாப்ட் ஆச்சு அப்படின்னா 60,000 ரூபாய். குவாலிஃபிகேஷன் வெறும் 10th தான். உங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் அவேர்னஸே இல்ல. என் பொண்ணு எப்படி படிக்கணும், பிஹெச் படிக்கட்டும், எங்க படிச்சாலும் நீங்க படிச்சதுக்கு ஏத்த ஊதியம் இருக்குல்ல, இல்ல சொல்லல. ஒரு 10th படிச்சவங்களுக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேலரி வாங்க முடியுது அப்படின்னா பிஹெச்டி படிச்சவங்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துல எவ்வளவு வாங்கணும்ன்றது முடிவு பண்ணணும். மினிமம் அவங்க தான் டாக்ஸ் பே பண்ணணும். ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு ஸ்டார்டிங்லயே 1.5 லட்சம் ரூபாய் சேலரி. நீங்க லைஃப் லாங்கா வாங்கக்கூடியதா ஒரு மாசத்துல வாங்கிட்டு போயிடுவாரு. அப்பதான் நீங்க அவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருக்கா, அதுக்கு ஏத்த மாதிரி உழைக்கணும். உங்களோட அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். மொபைல் சொன்னல எவ்வளவு தீமை இருக்குன்னு சொல்றோம், அதே அளவுக்கு நன்மையும் அதுல இருக்கு. நீங்க பயன்படுத்திக்கிறதா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர்னஸ் ஏற்படுத்திக்கங்க. உங்க ஜாப் செக்யூரிட்டியை தேடுங்க. உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் அழகா நான் சொல்றேன் சார். எத்தனை வருஷம் சார் படிக்க போறீங்க? ஆல்ரெடி 12வது ஒரு 12 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க ஒரு 3 வருஷம், 15 வருஷம், அதுக்கப்புறம் கொஞ்சம் போறீங்க. இதுல டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு சொன்னாங்க முழுவதும் எத்தா அழகா சொல்லிட்டு போனாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க? நான் ஒரு 2-3 வருஷம் படிச்சேன். 2-3 வருஷம் படிச்சேன் அப்படின்னா அவங்களுக்கு அப்போதைக்கு அந்த சோர்ஸ் ஸ்கில் வரல. இப்போ இங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுல இருந்து ஒரே வருஷத்துல உங்களால கிளியர் பண்ண முடியும். நீங்க நம்பணும், உங்க பேரண்ட்ஸை நம்ப வைக்கணும். அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. நான் இந்த மாதிரி படிக்க போறேன், அவங்க மேரேஜ் ஆகி இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு 12 மணி நேரம் படிச்சு ஒரு 6 மாசத்துல கிளியர் பண்ண முடியுதுன்னா மேரேஜ் பண்ணாத குழந்தைகளுக்கு, பண்ணாத பையன்களுக்கு ஏன் உங்களால முடியாது? ஏன் சார் முடியாது? ஃபேமிலி சப்போர்ட் இல்லையா? தம்பிக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கீங்களா மேடம்? சப்போர்ட் பண்றீங்க. ஏன் நீங்க பண்ணது ஏன் அவர் பண்ணல? அடுத்த கொஸ்டின் வருதுல்ல, இதுதான் கேப் ஆகுது. என்னன்னா என் பையன் கஷ்டப்பட வேண்டாம்,
தப்பு மேம்க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. என் பையனை நான் ஃபோர்ஸ் பண்ண வேணாம், திட்ட வேணாம், வைக்க வேணாம். ஏன்னா அவங்களுக்கு நான் வேலைக்கு போனாதான் என் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும், குழந்தைகளை வளர்க்க முடியும்னு ஒரு காரணம் இருக்கு. தம்பிக்கு அந்த காரணம் இப்போதைக்கு இல்லை. முதல் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ரீசன் அவர் இல்லாதனால கொஞ்சம் அந்த உணர்வுகள் அப்படின்றது மேலோங்குது. நான் படிக்கணும் அப்படின்றத படிக்கணும்னு ஆசை இருக்கு. பட் அது வந்து நம்ம மொபைல்ல ஒரு 10 நிமிஷம் கேம் விளையாடுக்கலாமே. 10 நிமிஷம்ன்றது உங்களுக்கு தெரியாம ஒரு நாள் பிடிக்கணும். 10 நிமிஷம்ன்றதுதான் ஒரு நாளவே வீணாக்கிடுது. இந்த மாதிரி எல்லாம் போறதுனாலதான் இவருக்கான ஆசை இல்லாமலாம் இல்ல, வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு, அவங்க ஃபேமிலிக்கு இருக்கு. இப்ப இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா? அவங்க அப்பா பேசியிருக்கணும், தம்பி இங்க வாயா, இனிமேலாம் இந்த மாதிரி பண்ணல தரமாட்டேன், இதை முடிக்க வச்சுக்குவேன், நீங்க என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா தம்பிக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும். இந்த இடத்துல நான் கண்ட்ரோல் மட்டும் பண்ண சொல்லல, குழந்தைகளோட பேசுங்கன்னு சொல்றோம். இப்ப அவங்களோட மனநிலை என்னன்னு அவங்களுக்கு தெரியறது இல்ல, சொல்றது இல்ல. இன்னொன்னு, குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்கிற மாதிரியே வெளியும் இருக்குன்றது நீங்க நினைச்சுக்கிறீங்க. நான் இவரை சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நீங்க வாட்டி இவரவே போஸ்ட் பண்றத பழிக்க வேண்டாம். ஏன்னா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க அவனை சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, இப்ப ஏன் அந்த கேப்பை யாரு ஃபில் பண்ணுவா? நீங்க உழைக்கிறது, நீங்க கஷ்டப்படுறது எல்லாமே அந்த இருக்குதான் ஒரு சின்ன சந்தோஷம். இன்னைக்கு நிறைய செலிப்ரேஷன் இருக்கு, கோடிக்கணக்குல செலவு பண்ணி ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்றோம், ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி சிறப்பா கொண்டாடுறோம். பட் கொண்டாடுறீங்களா? ப்ரொஜெக்ட் பண்றீங்க. நாங்க ஒரு இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி, நான் இதை ப்ரொஜெக்ட் பண்றேன். பட் ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியல. அது உங்களுக்குள்ளதான் இருக்கணும், உங்களுக்குள்ளதான் தெரியணும். அதே மாதிரி தேவையற்ற விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். உங்க பிரைவசி எதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும்? உங்க பிரைவசியை ப்ரொஜெக்ட் பண்ணணுமா? இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது அல்லது ஃபேஸ்புக்ல ட்வீட் போடுறது, இது பார்க்க நல்லா தான் இருக்கும். பட் இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு ஏஐ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உங்க பேஸ் மட்டும் இருந்தா போதும், வேற ஒரு உடம்பை பிக்ஸ் பண்ணி நீங்க தான் சொல்லக்கூடிய உலகம். எதுக்கு அதுக்கெல்லாம் ஆட் பண்றீங்க? ஏன் இந்த மாதிரி இதுல எல்லாம் டிராவல் பண்றீங்க? ஸோ இந்த மாதிரி நிறைய நான் சொல்லிட்டே போலாம். பட் அந்த டாபிக் இங்க வேணாம். இப்போதைக்கு நம்ம இந்த டாபிக் போயிடுவோமே. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் சொல்றது அல்லது உங்க பாதுகாவலர்களுக்கு சொல்ல வேண்டியது, ஃபர்ஸ்ட் ஒன், கல்லிங்க, வாட்ச் பண்ணுங்க, அவங்க கூட பேசுங்க, அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பேரண்ட்ஸ் பண்ண வேண்டியது. இதுக்கு அப்படியே சார் இப்போ வருவோமே, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த சார் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் யார் ஒருத்தர் அந்த வீடியோ உருவாக்குறீங்களோ எல்லாருமே அழுவீங்க. அதுக்காக மற்றவங்களுக்குலாம் பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது அவங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு உள்ள போலன்னு அர்த்தம். என்னை பொறுத்தவரைக்கும் அது ரீச் ஆகலைன்னு அர்த்தம். அதை ஏன் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, இன்னொன்னு, நீங்க அவங்கள புரிஞ்சுக்கல. பேரண்ட்ஸ் படிப்பு இல்லை, அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குமோ அதை நோக்கி தான் ஓடுவாங்க. ஆனா நீங்க படிச்சிருக்கீங்க, நல்லது உங்களுக்கு தெரியும். அந்த கேப்பை ஈஸியா மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. நான் வைக்கிற நம்பிக்கை, நான் இவங்க பாஸ் ஆகிடுவான்னு நம்புறேன், அவங்க அப்பா நம்புறாரு, நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? எதுக்காக படிக்க வர்றோம்? ஒரு தோல்வி இல்லை, அடுத்த தோல்வி இல்லாம நம்ம ரெடி ஆகிறோம்ல, குயிக்கா ரெடி ஆகி